நியூஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். நேற்று நடந்த அந்த டெல்லியில் பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ரொம்ப பரபரப்பாக நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு செய்தியாக தான் இருக்குது. இது வரைக்கும் 8 பேர் இறந்துருக்காங்க. 10க்கும் மேலும் பலிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க காயமடைஞ்சு. ஸோ இது எதனால் ஆயிடுச்சு, இவங்க யார் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லை முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உமர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் டாக்டர் கல்லூரியில் படிச்சுட்ருக்காரு. அவர் எப்படி இங்கே டெல்லிக்கு வந்தார், என்ன காரணத்துக்கு வந்தார், என்ன பர்பஸ்ஸு, இங்கே யாரா ரிலேட்டிவ் இருக்காங்களா, அது மாதிரி நிறைய கோணத்தில் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவர் அங்கேருந்து ஹரியானாவிலேருந்து காரில் தான் வந்திருக்காரு, I-20 உண்டாயில். அங்கேருந்து FNOL, அதாவது பார்த்திங்கன்னா ஆன்மியம், அது ஒரு கெமிக்கலு, டெட்டனேட்டர், அது எல்லாமே போட்டு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே பண்ணி அங்கேருந்து வந்திருக்காரு. அவர் எங்கே மாட்டினார்னு பார்த்தீங்கன்னா கலேரா சிக்னலில் அந்த ரெட் லைட் போடும்போது தான் அங்கே தான் அவர் ஃபேஸோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, யார் என்னன்றதெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. ஸோ அங்கே அது இல்லாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் யாருனே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்கே பார்க்கிங் 3 மணி நேரம் நின்றுருக்காங்க. டெல்லி செங்கோட்டையில் தான் இந்த இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு தான் ஈவினிங் டைமில் தான் அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக போயிருக்காங்க. அதாவது கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்து பிளாஸ்ட் பண்ணுன்றது தான் அவங்க டார்கெட்டு. இது இயற்கையாக நடந்ததா இல்லை பிளானிங்கான்றது 50% பிளானிங்காக இருக்குது, 50% ஒரு வேளை பெட்ரோல் லீக் ஆகிட்டு வெடிஞ்சிருக்கலாம்ன்ற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 மணி நேரம் எதுக்கு வெயிட் பண்ணலாம், அந்த வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு சிக்னல்லேருந்து பொறுமையாக போகிறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டைமிங் பார்த்திங்கன்னா 6:30 7 o'clock தான் நடந்திருக்கு. அதாவது 6:55 அது மாதிரி சம்திங் அது மாதிரி டைமில் தான். ஸோ அப்போ தான் அந்த பிளாஸ்ட் ஆகிருக்கு. வெடித்த உடனே அது உடல் பாகங்கள்லாம் இருக்குது இல்லையா, வெடித்த உடனே செதறி பக்கத்தில் இருக்கிற கீர் எல்லாருக்கும் அடி, அந்த க்ரௌடில் இருக்கிறவங்களுக்கும் அடி, எல்லாருமே இமீடியட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் 8 பேர் தான் இப்போதைக்கு 8-10 அது மாதிரி சம்திங் இறந்துருக்காங்க. ஸோ அவங்க குடும்பத்துக்கு வெறி இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாத இந்த பிளாஸ்ட் எதனால் ஆயிடுச்சு, என்ன மோட்டிவு, இவன் யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கான்றதெல்லாம் விசாரித்த பிறகு தான் அவன் ஹரியானாவில் படிச்சுட்ருக்கான், மருத்துவ ஸ்டூடெண்ட். இத்தனைக்கும் ஒரு மருத்துவராக இருந்து இங்கே பாம் பிளாஸ்ட் பண்ணணுன்னு என்ன அவசியன்றது தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாத டெல்லி போலீஸ் போய் அங்கேயும் விசாரிச்சிட்ருக்காங்க. அந்த ஹரியானாவில் அவர் படித்த காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே போய் விசாரிச்சிருக்காங்க. இவங்களோட பின்புலம் என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிகிட்ருக்கான், என்னென்ன பண்ணியிருந்தான்றதெல்லாம் விசாரிச்சிட்ருக்காங்க. அவங்க குடும்பத்தில் அம்மா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாருமே கைது பண்ணியாச்சு. ஸோ இது என்ன மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ நாங்கள் ஒரு கலவரம் பண்ணணும் அந்த மாதிரி எய்ம் தான். ஸோ அவங்க கையிலேருந்து AK-47 ப்ளஸ் வெடிப்பொருட்கள் 1900 கிலோ அந்த வெடிப்பொருட்களும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக இவர் மட்டும் தான் காரணமா, இல்லை இதுக்கு பின்னாடி யாருனா இருக்காங்களா, இவன் டெரரிஸ்டா, இவன் எப்படி அங்கேருந்து வந்தான், இவனுக்கு யார் இங்கே எல்லாமே சப்ளை பண்ணுறது, இவனுக்கு எதுவுமே இன்டெலிஜென்ஷன் இல்லாமல் இங்கே வந்திருக்க முடியாது, இவனுக்கு இந்த டெல்லியில் யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. அவனோட ஃபுல் பயோடாட்டாவும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல்லாக போலீஸ்லாம் இறக்கி யாருமே கிட்ட சேர்க்காத மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி இதை வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஹரியானாலேருந்து டேரெக்டாக I-20 ஹுண்டாய் காரில் துப்பாக்கி, அந்த பாம்ஸ், அந்த பவுட்ரு, அதெல்லாம் எப்படி உடனே இங்கே ஸ்மக்லிங் ஆகுதுன்றதெல்லாம் விசாரிச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டரில் எல்லாருமே செக்கிங் இருக்கும். டேரெக்டாக ஹரியானாலேருந்து டெல்லிக்கு இது பண்ணுறாங்கன்னா என்ன மோட்டிவு, என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த பாம் பிளாஸ்ட்டு இது மட்டுமா இல்லை வேறு எங்கன்னா இருக்கா, இது தொடருமான்றது மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மக்கள் நடமாடுற இடம் எல்லா இடத்துலையும் செக்கிங் போயிட்டுருக்கு. அந்த முக்கியமான பார்த்திங்கன்னா அந்த 3 மணி நேரம் அந்த காரியம் அங்கே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் அவங்க பிளான்ன்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இது நடந்தது ஈவினிங் டைம் தான் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறவங்க, வெளியேருந்து வரவங்க எல்லாமே க்ரௌடாக இருக்கணும். அந்த கரெக்டான சென்டர் பாயிண்டில் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் நினச்சினா அங்கேயே பண்ணியிருக்கலாம், பட் அங்கே அது மோட்டிவ் கிடையாது. அவன் மக்களை அடித்து உடைக்கணுன்றது தான் அவன் மோட்டிவ். ஸோ அதுதான் அவன் பண்ணியிருக்கான். இல்லை உமர்ன்றவெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பயோடேட்டா எடுத்திருக்காங்க. அந்த CCTVயில் மட்டும்தான் அவர் மாட்டியிருக்கான். ஸோ இவனோட புண்போல் என்னென்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த CCTV இல்லைன்னா
இப்போ வரைக்கும் அது யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த உமர்ன்றவர் தான் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும், எல்லாம் இந்த டெரரிஸ்ட்டு கூட இருக்கிறவங்க தான். அந்த ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஃபேஸை வந்து பக்கா அக்யூஸ்டு மாதிரி தான் இருக்கும். அவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்றதே நம்ப முடியாது. இவங்களுக்கு எப்படி இங்கேருந்து சப்ளை வருது, எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, இது யார் மோட்டிவ், யார் சொல்லி பண்ணுறாங்கன்றதை வந்து அவங்க செல்ஃபோன்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. கார் ஃபுல் அண்ட் ஃபுல் சேதமாகி போச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதான் முக்கியமாக கண்டுபிடிக்கணும். இது வந்து அமித்ஷா தலைமையில் வந்து ஒரு கூட்டம் நடத்தி விசாரணை போட போகிறாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகளும் போயிட்டுருக்கு. ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழகமே உலுக்கிருக்கு. டெல்லியில் நடந்த சம்பவம் தொடர்ந்து பேம் பிளாஸ்ட்டு தான். எதனா ஒரு அசம்பாவம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது மும்மரமாக கண்டுபிடிச்சி இதுக்கான தீர்வு என்னன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதை மும்மரமாக கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இந்த நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்க்கிங்கோ அது மாதிரி இடத்துல குழந்தைங்களாம் இருந்தால் என்ன ஆகுது சொல்லுங்கள். ஸோ 8 பேரோட உயிர் போயிடுச்சு. இருந்தாலும் அது கஷ்டம்தான். பட் 8 பேருன்றது கூட ஒரு பெரிய விஷயம் தான். பட் என்ன பண்ணுறது, பட் 8 பேரோட போயிடுச்சுன்றதை நம்ம இயங்கணும். இந்த ஒருத்த மட்டும்தான் இதில் வந்திருக்கானா, இல்லை வேறு யாருனா ஊரில் இருக்காங்களா, இல்லை இதுக்கு ஏன்னா பிளானிங் இருக்கா, ஏன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஆல் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெடிப்பொருள், துப்பாக்கிலாம் இப்போ இங்கே எப்படி வருது, யார் டார்கெட் பண்ணி வருது, இவங்களுக்கு என்ன மோட்டிவ், இவங்களாம் டாக்டர்ஸாக இருக்காங்க, எப்படி மக்களை கொல்ற அளவுக்கு இங்கே உள்ளே வராங்க, இது ஏதாச்சும் நடந்ததான்றது நிறைய கோணங்களை விசாரிக்கிறாங்க. இது டெல்லி போலீஸும் சரி, இன்டெலிஜென்ஸும் சரி, எல்லாருமே கூர்ந்து எல்லாத்தையும் விசாரித்து பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு நேற்று ஈவினிங் நடந்திருக்குது. ஏன்னா இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. நேற்று நடந்து வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி இப்போ தமிழகம் ஃபுல்லாகவே அதுதான் இப்போ டாப்பிக்காகவே போகுது. ஸோ இதுக்கான ரீசன் என்னோட தெரியணும். ஏன்னா பேம் பிளாஸ்ட்ன்றது வந்து இதோட நிற்க போகிறதுன்றது தெரியாது. அது போலீஸ் தான் அது கண்டுபிடிச்சி அது என்ன ரீசனுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். என்ன மோட்டிவுக்காக இங்கே இது நடந்துச்சுன்றது தெரியணும். ஏன்னா அது அங்கே இருக்கிறது யாருன்னு நம்மளுக்கு தெரியும், மோடிஜி அவர்கள் இருக்கார். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இதுக்கான தீர்வு கிடைக்கணும். இதுக்கான முக்கியம் யாரோ அவங்கள கைது செய்யப்படணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிகே சைட்லேயும் பார்த்திங்கன்னா தலைவர் அவர்கள் விஜய் சார் அவர்களும் வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி பேம் பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தீவிர விசாரித்து அவங்களுக்கான உரிய தண்டனை கொடுக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் இது மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா அவ்வளோ எல்லையில் அவ்வளோ பாதுகாப்பு மீறி இவங்க உள்ளே வராங்கன்னா அப்போ என்ன தைரியத்தில் வராங்க, யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உள்ளூர்லேயே இவங்களுக்கு யாருன்னா அப்படி இருக்காங்கன்றதையும் விசாரிக்கிறாங்க. A to Z விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான பதில் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.